இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, ஜெபம், மன்றாட்டு, இறைவேண்டல், பரிந்துரை, சாமி கும்பிடுவது என்றெல்லாம் அழைக்கப்படுகிற இந்த இறை உறவு எப்படி இருக்கிறது என்பதை இன்றைய வாசகங்கள் விவரித்து கூறுவதோடு, நேர்மை, கடமையை செய்தல் என்பதையும் உள்ளார்ந்த ஒரு விஷயமாக நமக்கு இன்று சுட்டி காட்டுகின்றன. ஜெபம் எப்படி நாம் ஜெபிக்க வேண்டும் என்று இன்றைய வாசகம் சொல்லி காட்டுகிறது. இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும். இடைவிடாமல் ஜெபிப்பது என்றால் என்ன? நான் நினைச்சது நடக்கிற வரைக்கும் ஜெபிக்கணுமா? இல்லை. இதில் நீங்கள் எல்லாருமே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், அந்த நேர்மையற்ற நடுவரிடம் விதவை பெண் என்ன கேட்டால், எனக்கு நன்மையானதை செய் என்று கேட்கவில்லை, எனக்கு நீதியானதை செய் என்று கேட்டாள். ஆம், ஜெபம் என்பது எனக்கு இதை செய் என்று கேட்பதல்ல, எனக்கு நீதியானதை செய் இறைவா என்று கேட்பது. பிரியமானவர்களே, நமது குறுகிய ஒரு மூளைக்கு இதுதான் சரி என்று படும். ஆனால் இறைவனின் பரந்துபட்ட அந்த அறிவுக்கு எது நமக்கு சரியானது என்று தெரியும். ஒரு நாள் என்னுடைய அறையிலே ஒரு பட்டாம்பூச்சி ஒன்று வந்தது. அது அறையிலிருந்து வெளிப்பட முயற்சி செய்து கொண்டிருந்தது. ஒரு கண்ணாடி ஜன்னலிலே முட்டி மோதிக்கொண்டிருந்தது. அதனை திறக்க முயற்சித்தேன், முடியவில்லை. சரி, அதற்கு உதவலாமே என்று சொல்லி பக்கத்தில் இருந்த ஜன்னல்கள், கதவுகள் எல்லாவற்றையும் திறந்து வைத்தேன். ஆனால் இந்த பட்டாம்பூச்சிக்கு அந்த கண்ணாடி ஜன்னல் தான் வழி என்று நினைத்து கொண்டு அதிலேயே முட்டிக்கொண்டிருந்தது மாலை வரை. மாலையிலே மயங்கி கிடந்த அந்த பட்டாம்பூச்சியை எடுத்து வெளியிலே விட்டேன். இப்படித்தான் நாமும் ஒரு சிலவற்றை இதுதான் வேண்டும், இதுதான் நடக்க வேண்டும், இதுதான் எனக்கு தேவை என்று முட்டி மோதிக்கொண்டிருக்கிறோம். அது அல்ல ஜெபம். மாறாக, இறைவா, உனது நிலை, உனது பிரசன்னத்தில் எனது மனதை திறந்து வைத்திருக்கிறேன் என்று நான் என்னையே திறந்து வைக்கிற நிலை ஜெபம். அதிலே இறைவன் எனக்கு நீதியானதை செய்கிறார், எனக்கு நீதியானதை செய்கிறார். இதற்கு உதவுவதுதான் இந்த ஆரோன், கூர் போன்ற தாங்கி பிடிக்கிற கைகள். 1262 மே மாதம் 30 புனித ஜான் போஸ்கோ தன்னுடைய மாணவர்களுக்கு தான் கண்ட ஒரு கனவை குறித்து விளக்கினார். அது ஒரு பெரிய கடல், புயல் வீசுகிற ஒரு சமயம். கடலிலே மிகப்பெரிய ஒரு கப்பல். அந்த கப்பலின் தலைவராக திருத்தந்தை, கத்தோலிக்க திருச்சபையை குறித்து காட்டுகிற கப்பல் அது. சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாம் இந்த கப்பலை எப்படியாவது வீழ்த்தி விடலாம் என்று சொல்லி ஆயுதங்களோடு தாக்குகிறார்கள். கப்பலும் கடலிலே கொந்தளிக்கிற, கடலிலே தத்தளிக்கிறது. எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று திருத்தந்தை முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். எதிரிலே அழகிய வெளிச்சமான ஒரு இடம். அந்த இடத்திலே இருபெரும் தூண்கள். அந்த தூணில் ஒரு தூணிலே நற்கருணை ஆண்டவரும் இன்னொரு தூணிலே மரியாளும் காணப்படுகிறார்கள். நற்கருணை ஆண்டவர் இருக்கிற தூணிலே சாலூஸ் கிரெதென்ஷியும், அதாவது விசுவாசிகளின் மீட்பு என்றும், மரியாள் இருக்கிற தூணிலே அக்ஸீலியும் கிறிஸ்தியானோரும், அதாவது கிறிஸ்துவர்களின் சகாயம் என்றும் பொறிக்கப்பட்டிருந்தது. அவர் இந்த கனவை விளக்கிவிட்டு சொல்லுகிறார், இதோ நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இருபெரும் தூண்கள். நாம் தள்ளாடுகிற நிலைமையிலே, நாம் தத்தளிக்கிற நிலைமையிலே நம்மை தாங்கி பிடிக்கிற தூண்கள் என்று சொல்லி தன்னுடைய மாணவர்களுக்கு சுட்டி காட்டினார். ஆம், நாம் வாழ்விலே தள்ளாடுகிற நிலைமையிலே, ஜபத்திலே தளர்ந்து போகிற நிலைமையிலே தாங்கி பிடிக்கிற தூண்களாய் இந்த நற்கருணையும் மரியாளும் இருக்கிறார்கள் என்பதை இன்றைய முதல் வாசகத்தோடு ஒப்பிட்டு பார்த்தால் நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆரோனின், கூரின் கைகள் மோசேக்கு தேவைப்பட்டது போல நமக்கு நற்கருணையும் மரியாளும் தாங்கி பிடிக்க தேவைப்படுகின்றன. மோசேயின் கைகள் தளர்ந்து விடாமல் ஆரோனும் கூரும் தாங்கி பிடித்தது போல நற்கருணை மரியாவும் நம்மை நமது விசுவாச வாழ்விலே தளராதிருக்க தாங்கி பிடிக்கின்றன. இன்னும் ஒரு விதத்தை சிந்தித்து பார்த்தால், நாம் நேர்மையாக வாழவும் இன்றைய வாசகம் அழைக்கிறது. எங்கெங்கு காணினும் லஞ்சமடா என்று சொல்லுவது போல எங்கு பார்த்தாலும் லஞ்சமாக இருக்கிற சூழலிலே
நான் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் யோசிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. சகாயம் ஐஏஎஸ் அதிகாரியை நாம் எல்லாரும் அறிந்திருப்போம். ஒரு சில நாட்களுக்கு முன்னால் அவர் ஒரு புத்தக வெளியீட்டு விழாவிலே இப்படியாக தனது அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார். பலவிதமான கிரானைட் வழக்குகள், அரசுக்கு பலவிதமான நெருக்கடிகளை கொடுத்த அதிகாரிகள், ஊழல் செய்த அதிகாரிகள் என்ற எல்லாரையுமே மிகப்பெரிய ஒரு சவால் விடுத்து கேள்விக்கு உள்ளாக்கியவர் இந்த அதிகாரி. இவர் சொல்லுகிறார், எனது 21 வருட அரசு ஊழியத்திலே 19 முறை நான் டிரான்ஸ்ஃபர் செய்யப்பட்டிருக்கிறேன். எத்தனை முறை வேண்டுமானாலும் என்னை டிரான்ஸ்ஃபர் செய்யட்டும், ஆனால் எனது நேர்மையை யாராலும் டிரான்ஸ்ஃபர் செய்ய முடியாது என்று சொல்லுகிறார். கடவுள் இன்றைக்கு அதையே தான் நமக்கும் சொல்லுகிறார். நீ ஜெபித்து கொண்டு காத்திருக்கும் பொழுது உன்னை சுற்றி இருக்கிறவரையும் பார்த்து யோசி. While you are waiting, do your duty. While you are waiting for the answer from God, do your duty towards your neighbor. உன் அருகில் இருக்கிறவருக்கு நீ செய்ய வேண்டிய கடமையை செய் என்றும் சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, ஜெபம் என்பது இறைவனுக்கு நம் மனதை திறந்து வைத்திருப்பது. அதற்கு நற்கரணையும் மரியாளும் அருமையான தாங்கி பிடிக்கிற கைகளாய் தூண்களாய் இருக்கிறார்கள். நாம் கடவுளுடைய பதிலுக்காக காத்திருக்கிற நேரத்திலே அடுத்தவருக்கு செய்ய வேண்டிய கடமையை நேர்மையாக செய்ய வேண்டும் என்பதையும் இன்றைய வாசகங்கள் உணர்த்துகின்றன. ஆம், திறந்த மனதோடு இறை விருப்பம் செய்வோம். திறந்த மனதோடு நேர்மையாக நடப்போம். இறைவன் என்றென்றும் வாழ்த்தப் பெறுவாராக.